நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னால் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனோட வாழ முடியாது. ஏன் உங்கள் எடுத்த முடிவு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகிறது? ஒரு பொண்ணோ பையனோ சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து எப்போவும் அம்மா அப்பா சொல்கிற பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. இல்லை நான் அந்த பொண்ணை அவங்க வீட்டிலேருந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போயிடுறேன், பையன் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த முடிவை வந்து ஃபஸ்ட்டு வந்து அது மிஸ்ஸிங் கேஸ் தான் எனக்கு வந்தது. காலேஜுக்கு போன பொண்ணு திரும்பி வரல. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு இல்லை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு இனிமேலாவது சொல்லுங்கன்னு தான் என்னுடைய. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா மேம்? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய மோடி பேசுவதற்கு டிரெக்டிவ் மாலதி இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்கள் அதிக வழக்குகள் பார்த்துருக்கீங்க. ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணையே இப்படி பண்ணால் தெரியவே இல்லை, அந்த பையன் நல்லா தான் பார்த்துக்கிட்டான், ஆனால் அந்த பொண்ணையே இப்படி ஏமாற்றிட்டு போனால் தெரியவே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேஸ் பார்த்துருக்கீங்களா மேம்? நிறைய பார்த்துருக்கோம் தம்பி. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி மட்டும் இது புதுசாக நடக்கிறது இல்லை. அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து தெரியவே தெரியாமல் இருந்தது, வெளியே தெரியாது, நடந்தாலும் கூட வெளியே தெரியாது. இன்றைக்கி வந்து மீடியா எல்லாம் இருக்கிறதுனால தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் கேஸஸும் அதிகமாக, ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அஃபென்ஸும் நிறைய ஆகிக்கிட்டே வருது. ஓகே, அது வந்து சொல்ல முடியுமா அந்த கேஸ் எப்படின்ட்டு? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த காலத்தில் அப்படிங்கும்போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து எப்போவும் அம்மா அப்பா சொல்கிற பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. அப்போது வந்து தனக்கு பிடிச்ச பையனாக இருந்தாலும் கூட சரி அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு முடியும் போதே அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமோ அந்த பையனோட வந்து ஒரு பேச்சுவார்த்தையிலே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா போயிடலாம், வெளியே போயிடலான்னு இந்த பொண்ணே கூட சொல்லலாம், அந்த பையனே கூட கேட்கலாம். இந்த மாதிரி வைசி வர்ஸா எனி கேஸ் வந்து அந்த மாதிரி வந்து பின்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இவங்களே இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்துட்டோம், நம்ம ஒரு இன்னொரு புது ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆகிருக்கோம், அவங்க ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குது, அதுக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வர முடியாத பெண்கள் இல்லீகல் அஃபேரில் இருப்பாங்க. அந்த பையனோட வெளியே போகிறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டு வருது. நிறைய கேஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் ஏதோ அன்னூர் கேஸ் ஒன்று நடந்தது இல்லையா? அதில் கூட ஒரு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுடைய யாரோடையோ அந்த பொண்ணுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதை ஹஸ்பண்ட் பார்த்து கண்டித்து அது அவனை ஹஸ்பண்டை வந்து அடிக்கிறதுக்கு மாமியாரை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டியை கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போது நம்ம கற்பனை கேட்டாத விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. தினமும் நீங்கள் பத்திரிகை செய்தி டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலே இந்த செய்தி தான் வரும். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் ஃபார்முக்கு போயிருக்கும்போது அந்த யூடியூப்பில் நான் போடும்போது இந்த ஒரு கேஸ் கணவனை வந்து அடித்து கொண்ட கேஸ் வந்து சும்மா யூடியூப்பில் வந்தது. எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்க எதை திறந்தாலும் இது தான் மேடம் வருது, முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க மேடம். ஸோ இது வந்து மக்களுக்கே கொஞ்சம் ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு. இது வந்து நான் என்னென்னா ஒரு திருமணம் செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் முடிவு எடுத்துடணும், என்னால் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனோட வாழ முடியாது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இப்போ வந்து ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருது. ஏன் உங்கள் எடுத்த முடிவு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகிறது? ஒரு பொண்ணோ பையனோ சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு பந்தம் ஏற்படுவதற்கு முன்னாடியே எங்களால் இப்படி தான் இருக்க முடியும் அப்படி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் கல்யாணம் பண்ண கூட நான் செட் ஆக மாட்டேன், நான் வந்து இந்த பையனோட தான் போக போகிறேன், இல்லை இந்த பொண்ணோட தான் நான் போக போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கும் பட்சத்தில் அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட தைரியமாக சொன்னால் அந்த கல்யாணங்கிறது இரு வீட்டு சொந்தங்களும் இணைவது. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, நம்மளோட சமுதாயம் அப்படி தானே கல்யாணத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போது இப்போ இவங்க வந்து
திருமணத்துக்கு பிறகு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறது அந்த 2 குடும்பங்களுக்குமே வந்து ஒரு மனக்கசப்பை உண்டுபடுத்திடும். அதை வந்து ஏன் வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திருமணத்துக்கு அப்புறம் வந்து தைரியமா அவனோட நான் போறேன் வெளியே கிளம்பி போறதாக இருக்கட்டும் சரி, இல்லை நான் அந்த பொண்ணை அவங்க வீட்டுல இருந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போயிடுறேன்னு பையன் எடுக்கிற முடிவா இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏன் அப்படி வந்து ஒரு அந்த முடிவை வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் உங்களுக்கு பயமா? திருமணமாகி வந்து இந்த புது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய குடும்ப நலனோ அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துருமோ அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சமீபமாக வந்து நான் ஒரு கேஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது மிஸ்ஸிங் கேஸ் தான் எனக்கு வந்தது. காலேஜுக்கு போன பொண்ணு திரும்பி வரல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது பார்த்தா பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னாங்க. திருமணம் ஆயிடுச்சா? அப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைல்ல, கல்யாணம் பண்ணி வந்ததும் பொண்ணு எங்கிட்ட கேட்டுச்சு, நான் படிக்கணும்னு கேட்டுச்சு, நான் தான் கொண்டு போய் காலேஜில் சேர்த்து விட்டேன். சரி, அப்போ என்ன பிரச்சனைன்னா போயிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு யாரோ ஒரு ஆண் நண்பரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த பையன் பாருங்கள் எவ்வளவு விலாசமான மனசு, அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சிருக்கான். ஆனால் இவங்களுக்கு வந்து வேற ஒரு நபரோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு. இவங்க வந்து வந்து ஆனால் கணவன் தான் இல்லையா? கணவன் தான் கொடுத்தாங்க. கணவன் வீட்டாரோட சேர்த்து வந்து கொடுத்தாங்க. அப்போது பொண்ணு வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை. அப்புறம் அது போலீஸில் கேஸ் கொடுத்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி எங்கே இருக்காங்க அப்படின்னு டவர் லொக்கேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது திரும்பி கூட்டிகிட்டு வந்தாக்க அந்த பொண்ணும் அந்த பையனும் தான் ஒன்றா இருந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது நான் போக மாட்டேன் இவரோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஹோமில் விட்டுடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் செய்கிற இந்த விஷயத்த கல்யாணத்தன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட ஓடி போகலாம்ல. இல்லை, அவரே வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்காருன்னு அவர்கிட்டே சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட அவரே வந்து படிக்க வைக்கிறதுக்கு அமைச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ நல்ல மனசு. அட்லீஸ்ட் சொல்லி ஏதாவது ஒரு இது பண்ணி அப்படி கூட வெளியே போயிருந்துருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இப்படி பண்ணும்போது அப்போ அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இவங்க ஒரு சம்பந்தம் தான் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா உறவு முறைகளில் வேற யாருக்காவது இவங்க இந்த குடும்பத்துலேருந்து அந்த குடும்பம் பொண்ணு கொடுக்கல் வாங்கலாம் வந்திருந்தா அவங்களோட நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஏன் அந்த பொண்ணு மாதிரி தான் அப்படியா, அந்த பையன் மாதிரி தான் நீ பண்ணுவியா, அந்த பையன் இப்படி விட்டுட்டு ஓடி போயிட்டானே அந்த மாதிரி பண்ணுவியா, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்கு நடுவில் வேண்டாத மனக்கசப்புகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. எல்லா விஷயங்களுமே சிறு வயதிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. தெரியாதெல்லாம் ஒன்று, சின்ன குழந்தையே அவ்வளோ நல்லா பேசுது. அப்போ இவங்களுக்கு வந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இது 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்டது. இதை நான் வந்து தெளிவான முடிவாக எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, இல்லை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு இனிமேலாவது சொல்லுங்கன்னு தான் என்னுடைய கோரிக்கை. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா மேம்? அவங்களும் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வாமா நம்ம வீட்டுக்கு வேணா, நான் வரமாட்டேங்குது. அந்த பையன் தான் வேணுன்றாங்களா? ஆமாம். ஸோ வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து அவங்கள ஹோமில் சேர்த்து விட்டுட்டாங்க. அப்போ இவரோட நிலைமை மேம், கல்யாணம் பண்ணார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் நெக்ஸ்ட்டு? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவர் டைவர்ஸ் தான் வாங்கணும். இல்லை அப்படி கேட்கல மேம், அவரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படி கேட்கல. இல்லை அவங்க ரொம்ப, அதாவது எப்படின்னா அந்த பையனோட மனநிலைமை இன்னும் ரொம்ப இக்கட்டான நிலைமை ஆயிடுச்சு. படிக்க வைக்கிறதுக்கு இவரே ஏற்பாடு பண்ணி இவரே பணம் கட்டி படிக்க வைக்கிறாரு. இப்போ வீட்டில் போய் தான் அவருக்கு 2 உதை கொடுத்துருப்பாங்க எல்லாரும். ஏன்டா சொன்ன பேச்சு கேட்டியா, படிக்க வைக்கிறேன்னு போனியே, இப்போ உனக்கே நாமத்தை போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான சூழலாக தான் இருக்கும். அது அந்த மனநிலையை வந்து நம்மளால் விவரிக்க முடியாது. பட் அதில் நொந்து போகாமல் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. இது மாதிரி இல்லீகல் ஆஃபர் வந்து வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது? கல்யாணம் வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு முன்னாடியே அந்த கான்டாக்ட்ஸ் இருந்து அது டெவலப் ஆகி தான் அது வெளியே போகுது தம்பி. அதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிவித்து இவங்க வந்து அங்கேருந்து இப்போ போலீஸ்கிட்ட போய் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அது ஒன்று. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இல்லீகல் கான்டாக்ட் ஏன் வருதுன்னா, அந்த அன்னூர் கேஸில் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போய் வேலை செய்ய போயிருப்பார். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த இல்லீகல் அஃபேர் வந்தது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஹஸ்பண்ட் இங்கே இல்லாத போது இல்லீகல் அஃபேரில் பெண்கள் ஈடுபடுறாங்க. அது இல்லாமல் பெண்கள் வந்து இப்போ வைசி வெர்சாவும் நடக்குது. பெண்கள் வந்து வேலை நிமித்தமாக அப்ராடில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கணவனுக்கு இல்லீகல் அஃபேர் ஏற்படுது. ஸோ அது வந்து ஒரு வெற்றிடம் இருக்கும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக அவங்க போகிறாங்கன்னு ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கும்போது அது நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி
இவங்க வந்து சரியான ஒரு முடிவை எடுக்கணும், சிந்திச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இது மாதிரி இல்லீகல் அஃபேர் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பேசி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா மேம்? ஆமா. அப்போ இந்த ஒரு சில உறவுகள் திருமணத்துக்கு அப்புறமும் நடக்குது, ஒரு சிலது திருமணத்துக்கு முன்னாடியே இருக்கு, அது அப்படியே தொடருது. ரெண்டு விதமா இருக்கு. இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் எப்படி ஆல்ரெடி தெரியுமா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஆல்ரெடி, இல்ல காலேஜ் படிக்கும் போது அதுக்கப்புறம் பழக்கமானாங்களா மேம்? இப்போ படிக்க அனுப்பிச்சாரு பாருங்க, அப்ப அப்பதான் பழக்கமாயிட்டாங்க. பழக்கமாயிருக்கு. எஸ். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி பண்றாங்களா மேம்? அவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க? இல்ல அதுதான், அவங்க வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த பிரச்சனை வந்து அந்த இருவரோடையே முடிஞ்சிடணும். அது அவர்களை சேர்ந்த சமூகத்தை பாதிக்கும் போது அது கண்டிப்பாக தவறுதான். அதை யோசிச்சு யார் இந்த முடிவு எடுத்தாலும் நாம வந்து ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிறோம், நம்மளுடைய தமிழக கலாச்சாரத்துக்குள்ள இருக்கோம், எந்த குடும்பத்தையும் பாதிக்காத வகையில் அவங்களுடைய முடிவு இருந்தால் மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.